தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாங்க. அனைத்து விதமான நமது கடகராசி நண்பர்களுக்கான பொதுவான ராசி பலன்களை கோச்சார ரீதியாக நாம் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக காதல் வாழ்க்கை கோச்சார ரீதியாக எப்படி அமைய வாய்ப்புண்டு, வியாபாரம், அலுவலக பணிகள் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு எப்படி அமைய வாய்ப்புண்டு என்ற பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்காக வழங்கியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு மேலே ஐ பட்டனில் ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி மற்ற ராசி அன்பர்கள் வந்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஈஸியாக உங்கள் ராசி பலனை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுத்துருக்குறாங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. எனக்கு கொஞ்சம் தலை பாரமாக இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. இனிமேல் தொடர்ந்து வந்து ஆன் டைமில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிறேன். தாமதத்திற்கு மன்னிக்கவும். வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமைங்கிறது இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் வெட்டிங் டே அல்லது பிறந்தநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு செவ்வாயுடன் இணைந்து காணப்படுவது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க. ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு வேற லெவலில் கெத்தான ஒரு நாளுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கூடக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால பொருளாதார வளர்ச்சியானது மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள். உங்களுக்கு பணம் கையில் வரதுனால பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. ராஜ வாழ்க்கை என்றது உங்களுக்கு அமைதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கலகலப்பான குடும்ப சூழல் என்ற தினம் உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க. நிறைய புகழ் கிடைக்கக்கூடிய செல்வாக்கான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க போற இடமெல்லாம் நல்ல ஒரு மதிப்போடு நடத்தப்படுவீங்க. அற்புதமான ஒரு நாள். நீங்க கலைஞர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய முழுமையான கலை திறமை இன்ற தினம் வெளிப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய புகழ் செல்வாக்கை இன்னும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எப்படியாவது வந்து நிறைய சேவிங்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இது வரைக்கும் உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. புதிய விதமான சூழல் உங்களது அலுவலக பணிகள் இன்னைக்கு ஏற்படும். எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்று தினம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. வெளியூர் சம்பந்தமான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஏன்னா பயணங்கள் மூலமாகவும் நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் துறையில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் துறையில் நிறைய ஆர்வமான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் உங்கள் வேலையில் அதிகமான ஆர்வத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த மாதிரியான சிறந்த ஒரு நாள். உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மனக்கலக்கங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பண வரவுகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு திருப்தியும் ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. திருப்தி ஓரளவு இல்லை, உங்களுக்கு நல்லாவே திருப்தி இன்னைக்கு ஏற்படுங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக உற்சாகம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோக பணிகளாகட்டும், உங்களுக்கு வியாபாரமாகட்டும், நீங்க உங்க காரியங்களை ரொம்ப உற்சாகமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்குது அப்படின்னா அந்த மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்தை இப்பொழுது பெரிதாக மாற்றிக்கொள்ள முடியும். சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அல்லது புதிதாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற வியாபார ரீதியான அபிவிருத்தி பண்ணக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன சளி தொந்தரவுகள் போன்றவை வரலாம். இன்றைய தினம் அதை மட்டும் நீங்கள் கூடுதல் கவனமாக இருந்து அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கை நிறைந்த நாள். மதிப்பு மரியாதை, சமூக அந்தஸ்து எல்லாமே இன்னைக்கு உயரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இன்னைக்கு கெத்தான ஒரு நாளாக அமையுதுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் காதலராகவே இருந்தாலும் உங்கள் ரகசியங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதனால் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் பொறுமையை காக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களது காதலிட்ட பேசும்போது உங்கள் ரகசியங்கள் எதுவுமே இன்னைக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதாங்க உங்களுக்கு அமையுங்க. மற்றபடி இன்னைக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேருங்க. ஏன்னா 3 விஷயம் வேணுங்க. தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும் 1. 2வது சமயோசிதமான புத்திசாலித்தனம் வேணும். டைமுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் வேணும். 3வது
நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் செய்ய போகிறீங்க, அதில் என்ன ரிசல்ட் கிடைக்கும், அதை எப்படிலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்ற நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த 3 இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் பொறுமையாக விடாமுயற்சியுடன் மேற்கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களை சிறப்பான வெற்றிகளை பெற்று நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வடிவமைத்துக் கொள்ள முடியும், புகழையும் அடைய முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் பாதுகாப்பான முதலீடு செய்தீங்கன்னா நல்ல பணம் சம்பாதிக்கலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பெரிய நஷ்டம் வராத வகையெல்லாம் நீங்கள் முதலீடுகளை கவனமாக தேர்ந்தெடுப்பது நல்லதுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் இவ்வளோதான் உதவி செய்வார் அப்படின்னு நினச்சதை விட உங்கள் சகோதரர்கள் வந்து அதிகமான உதவி செய்து உங்களுக்கு வந்து ஆச்சரியத்தை உருவாக்கி தரலாம். எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினம் பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ரெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்கும். அதனால் உங்கள் ஓய்வு நேரத்தை அதிகரித்துக்கொள்ள திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நண்பர்களே. பயணங்கள் எங்கேயாவது மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பயணங்கள் மேற்கொள்றதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் ஒன்று போட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து எடுத்துக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், என்னென்ன பயணங்கள் நம்ம எங்கெங்கே போக போகிறோம், அந்த மாதிரி முன்னேற்பாடாக எல்லா விதமான தஸ்தாவேஜுகளையும் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் உறுதி செய்து கொள்வது நல்லது. திருமண மாணவர்களுக்கு இன்ற தினம் அற்புதமான ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் திருமண வாழ்க்கையில தனிமை விரும்பியாக செயல்படுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட அதிகமான நேரத்தை செலவிட விரும்ப மாட்டீங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. உங்களுக்கான ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கு தனிமை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்க. அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள், நல்ல அந்தஸ்து உயரக்கூடிய ராஜ வாழ்க்கையை நிறைந்த நாள்கள். இன்றைய தினம் மன கஷ்டங்கள் நீங்கும். இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது நீங்க டார்க் ப்ளூ கலர் வந்து இன்னைக்கு பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 1 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கலை சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். எனவே கலைஞர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமையும். எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, நடனம், நாட்டியம், ஓவியம் என உங்கள் துறைகளில் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் உங்களது குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வகையில் உற்சாகத்தை உண்டாக்கி தரக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெறுங்க. உற்சாகமான நல்ல சூழ்நிலையும் குடும்பத்தில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ சேவிங்ஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய உருவாகும். நீங்க இன்னைக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. உங்களுக்கான புதிய முயற்சிகள் மூலமாக தான் உங்களுக்கு செல்வாக்கு, வெற்றி, செல்வம் எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஸோ தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்க. மேலும் தன்னம்பிக்கையோட நல்ல ஒரு புரிதலோட நீங்க வேலை செய்யுங்க. நீங்க இடைவிடாம பொறுமையோட ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு முடிக்கும் போது இன்னைக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும். புதுசாக நிறைய ட்ரை பண்ண வேண்டிய ஒரு நாள். இந்த தினம் சேவிங்ஸ் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. குழப்பங்கள் விலகும். நல்ல மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான அனுகூலமான சூழல் ஏற்படும். எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஆனா பயணங்கள் செய்யும் போது எல்லா விதமான ஆவணங்களையும் எடுத்துக்கிட்டீங்களா, பயணங்களுக்கு என்னென்ன தேவைகளை நீங்க முன்கூட்டியே நீங்க செக்லிஸ்ட் போட்டு நீங்க எடுத்து செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க பயணங்கள் ஸ்டார்ட் பண்றது நல்லது. நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற்று நல்ல செல்வாக்கு புகழை அடையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இந்த தினம் இணையம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்றி நண்பர்களே. நமது இந்த கடகன் புதிய ராசிபலன் சேனல் அவர்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ உங்க கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு தெரிவிக்கலாம். மேலும் நமது கடகன் புதிய ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டாதான் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின ராசிபலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் ஜெயசூரிய ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து வருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற ராசி அன்பர்களுடைய 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக இனிமேல் அப்டேட் பண்ண போகிறோங்க. அதனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைப்போதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய தினம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால லேட் ஆயிடுச்சுங்க. மீண்டும் வந்து நம்ம டைமிங் கரெக்டாக பிடிச்சிடலாம். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டியூஸ்டே.